சொல்லுங்கம்மா. என் பேர் நித்யாங்க மேடம். திருவத்தூர்லேருந்து வரேன். என் முதல் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுனால நான் கொஞ்ச நாள் தனியாக தான் இருந்தேன். தனியாக இருந்ததுக்கப்புறம் வெயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு என் பசங்க 2 பசங்களையும் பார்த்துட்டு படிக்க வச்சுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா தான் இந்த பையனை கூப்பிட்டு வந்தார். நல்ல பையன் அப்படின்னு சொன்னோடனே சரி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் சண்டை, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டையாகி அவங்க கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க. அவங்க வந்து எதனாலன்னா நீ இந்த பையன் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பழக்கம் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கொஞ்ச நாள் பேசுறது. அதுக்குள்ளே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்டப்பையில் துணி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் என் 2 பசங்க தான் இருந்தாங்க மேடம். அம்மா அப்பா? அம்மா அப்பா தனியாக இருந்தாங்க. நான் தனியாக வாடகைக்கு எடுத்துக்கிட்டு. கூட பிறந்தவங்க உங்களுக்கு? 2 தங்கச்சி. அவங்கவுங்க கல்யாணம் ஆகி அவங்கவுங்க தனியாக இருக்காங்க. அதனால நான் யார் வீட்டுக்கும் நான் போக மாட்டேன். எனக்கு வீட்டு வேலை செய்கிறவங்க தான் எனக்கு பாதுகாப்பு. அவங்க தான் எதாக இருந்தாலும் எனக்கு ஹெல்ப். வீட்டு வேலை செய்கிறாங்கயா? ஆமாங்க. அவங்க தான் எனக்கு எதாக இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ கூட எனக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வக்கீல் வீட்டில் வேலை செய்கிற அவங்க தான் ஹெல்ப். அவங்களும் இந்த ஒரு வாட்டி பிரச்சனைக்கு அவர் வந்தார். வந்து இந்த மாதிரி எதுக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க, நல்ல பொண்ணு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தாருங்க மேடம். 3ஆவது பையன் என்ன பண்றாரு? எந்த பையன்? இப்ப கல்யாணம் பண்ண பையன். அவர் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் போடுறாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேடம். அப்புறம் கல்யாணம் ஆகி அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இன்னொருத்தர் கூட ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு 6 வருஷம் மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு கட்டிலாம் அது என்னமோ சொன்னாங்க, கட்டி போட்டு வச்சிருந்தோம். அப்புறம் 1.5 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் செலவு பண்ணோம். அவனுக்கு மைண்டு ப்ராப்ளம். இடையில நானுமே அவர் நோட்டை வாங்கி வச்சு ஸ்டான்லிக்கெலாம் நான் தான் மாதம் மாதம் பாத்திரம்லாம் வாங்க போவேன். அவருக்கு உங்க கூட பழகும்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு இல்லையா? சொல்லலை. எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா சம்மதத்தோட வந்து. எப்படி உங்க அப்பாவுக்கு அவர் தெரியும்? வேலை செய்கிற இடத்துல அவங்க அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பழக்கம்ன்ற அவருக்கு குழந்தைங்க இருக்கா? ஒரு பையன் இருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்ததுமா? எனக்கு இடையில தான் சொன்னாங்க மேடம். இடையில தான் சொன்னாங்க. சொல்லும் போது சரி. அவ்வளவு நாள் நீ கேட்கலையா கல்யாணம் ஆகலையான்னு? சொன்னாங்க. அவங்க அப்பா என்ன சொன்னாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, ப்ராப்பரா டைவர்ஸ் எல்லாம் வாங்கல, நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா தான் லெட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வராதுன்னு எங்க கிட்ட சொன்னாங்க. இப்ப வந்து இடையில வந்து இப்ப அந்த பொண்ணு கூட தான் அவங்க பேச்சுவார்த்தையா இருக்காங்க. ஒரு போன வருஷத்துல ஒரு சரி. அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன்னா வாழ்ந்தீங்க? ஒன்னா வாழ்ந்தோம் மேடம். ஒன்னா வாழும் போது ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் என்னை எல்லாம் ரொம்ப அடிச்சுட்டாங்க. என்னை ரொம்ப ஒரு மாப்பு கட்டையெல்லாம் போட்டு என்னை அடிச்சுட்டு காயெல்லாம் படுத்திட்டு அப்புறம் 1 மாசம் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அத்தை எல்லாரும் வந்து பேசி விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசாமல் இருந்தால் கரெக்டாக இருப்பாங்க மேடம். அவங்க அம்மா கிட்ட அவங்க தங்கச்சிங்கிட்ட பேசினாங்கன்னா அந்த வேலையை அவங்க காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, கோளாறு காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போவுமே இடையில விட்டுட்டு போய் 4 மாசமா வரவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் சாப்பிட்டோமா சாப்பிடலையா, 3 லட்ச ரூபா கடனை வாங்கி விட்டுட்டு போயிட்டா எங்கள் நகையெல்லாம் அடிச்சுட்டோம்.